லாட்ரி ரேசிங் இதே நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் நம்ம ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் 348 நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து லிங்க் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபேஸ்புக் வந்து ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஃபாலோ பண்ணிக்க. அதில் நம்ம கசிங் கொடுத்துருவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் இன்றைக்கி வந்து 348 நம்ம கொடுத்த பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வந்து நம்ம வந்து 6, 8 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டுக்கு நம்ம 8ஆம் நம்பர் வந்து மாறி பண்ணி தான் கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு ஏ போர்டு தான் நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம ஈனிக்கான கசிங்கி பார்க்கலாம். நான் வந்து மெயினாக ஒரு நம்பர் தான் டார்கெட் பண்ணுவேன். இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட்டாக தான் எடுப்பேன். இங்கே வந்து மெயினாக டார்கெட் பண்ணுறக்கூடிய நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துங்க. 2 நம்பருமே பாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகும், உங்களால் எடுக்க முடியாது. நான் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ரொம்ப கம்மியான நம்பர்ஸ். ஆனால் ஆல் போர்டு மட்டும் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணுங்க. ஆல் போர்டு எப்பயுமே வின் ஆகிற மாதிரி தான். நம்ம ஆல் போர்டு வந்து ஸ்ட்ராங்காக தான் கிடைக்கும். ஓகேவா? 2ல் ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரும். ஒவ்வொரு நாள் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுப்போம். அந்த நம்பரை நோட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி வின்னிங்ஸ் வரும், வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வருதுன்னு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0, 17 போட்டுக்கிறோம். இதில் நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? காஸ்ட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 393. அதை வச்சு தான் நான் ஆல் போர்டு எடுக்க போகிறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம கிடைச்சது 6 அல்லது 1. 6, 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0, 17 வச்சடிக்கு நமக்கு 6, 1ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 796. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 காஸ்ட் ஆப்ஷன் 393 போட்டியில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 0. 8, 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 வச்சடிக்கு நமக்கு 8 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 909. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 909 காஸ்ட் ஆப்ஷன் 393 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கட்டக்கூடிய 2 நம்பர்ஸுக்கு நமக்கு 8 அல்லது 4. ஓகேவா? 8, 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 909 வச்சடிக்கு நமக்கு 8 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 348. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 348 காஸ்ட் ஆப்ஷன் 393 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 0 அல்லது 1. 0, 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 0, 1 தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 348 வச்சடியில் நமக்கு வந்து 0 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்கிறது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0, 17 வச்சடிக்கு நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிச்சு. அடுத்து நமக்கு வந்து 796 வச்சடிக்கு நமக்கு 0. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு 8, 4ன்னு கிடச்சிருக்கு. நாளைய பொறுத்த வரைக்கும் பி போர்டு அல்லது சி போர்டுக்கு தான் நமக்கு வந்து 0 அல்லது 1ஆம் நம்பர் ஒன்று. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரணும். மெயினாக சி போர்டுக்கும் வரலாம். ஓகேவா? 0 அல்லது 1 பி போர்டு சி போர்டுக்கு எனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நாளைக்கு கேரண்டியாக 100க்கு 150% நீங்கள் வந்து பி போர்டுக்கு 0, 1 வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு தான் நான் சொல்லுவேன். கம்பல்சரி வினிங்ஸ் 100க்கு 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இன்னொரு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டு நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் 705. ஓகேவா? 705. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 705 போட்டுக்கிறோம். இதில் வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஓகே, காஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 493. ஓகேவா? 493. இதில் எப்பயும் போல் நம்ம வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு கிடைச்சது 7 அல்லது 2. ஓகேவா? 7, 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 705 வச்சடிக்கு நமக்கு 7, 2ன்னு கிடச்சிருக்கு. இது 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு போய் நமக்கு வந்து 0, 17. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0, 17 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6. ஓகேவா? 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 0, 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0, 17 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 796. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 காஸ்ட் ஆப்ஷன் 403 போட்டு அடிக்கலாம். நமக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 இல்லை 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அல்லது 7 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 909. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 909 காஸ்ட் ஆப்ஷன் 493 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 8 அல்லது 9 ஓகே. 8 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 909 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அல்லது 9 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 348 ஓகேவா. 348 வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம். நம்ம வந்து 348 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கட்டக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணி நம்ம இதில் கிடைச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 9 ஓகேவா. 4 9 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா. நம்ம வந்து 348 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 4 அல்லது 9 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் நமக்கு 4 நம்பர் ஓகேவா. பி போர்டு சி போர்டுக்கு நம்ம வந்து 0 அல்லது 1 நம்பர் வந்து எடுத்தோம். இந்த நம்பர்ஸில் 2ல் ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸில் 2மே ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் நான் 2மே அப்படியே சேர்ந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து கொடுத்துருவோம். 0வே நாளைக்கு மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 1 நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 நம்பருமே வருதுன்னா நம்ம வந்து மார்க் பண்ணல. இந்த நம்பர்ஸில் நமக்கு 4 நம்பர் வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நாளை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு நம்ம 01 ஓகேவா. 01லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரணும். 94 ஓகே. 94லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரணும். இதை வந்து நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து போர்டு கசிங்க பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வருதுன்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிங்க ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 09 90 04 40 91 19 14 41 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்க ஓகேவா. ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து குரூப்பில் வந்து ஃபாலோ பண்ணிக்க. நம்ம டெய்லியும் கசிங் வரும் ஓகேவா. பார்த்தீங்கன்னா இனி ஒரு போர்டுனாச்சும் நம்ம சேனலில் வின்னிங்ஸ் இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்பயுமே கொடுப்போம் ஓகேவா. இன்றைக்கி தான் ஆல் போர்டு கொஞ்சம் ரொம்ப சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடைக்கல. ஆனால் 2ல் ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி ஹிட் ஆகும். 100% வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்கில் நம்ம வந்து பார்க்கலாம்.